குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய மகரத்துல இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட பிப்ரவரி மாத பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் இடம் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு 8ல் வக்ரமாக இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ குடும்ப ரீதியான சில தொந்தரவுகள், வருமான தடைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளுடைய எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அதற்கான பலன்கள் இப்போ கொஞ்சம் கிடைக்காம இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். ஸோ உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நகை வாங்குவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்க போகுது. ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல போய் அரைமறைவு ஸ்தானத்தில் போய் செவ்வாய் கூட போய் உட்காந்துட்டார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 50-50 பலன்களை மட்டும்தான் இப்போ சூரியன் கொடுப்பாரு. இப்போ தொழிலில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி விலகி கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது ப்ராப்பராக உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வரும் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை தாண்டி 4ஆம் இடத்துல சூரியன் மாறும்போது, அதாவது நான் சொல்கிறது மார்ச் மாதத்தில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சுக்கிரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், அதாவது செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கட்டும், அவருமே 6க்குரியவர். 6க்குரியவர் 3ல் மறையிறது ரொம்ப நல்லது. ஆனால் லக்னாதிபதி 3ல் மறையிறது கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகள், கொஞ்சம் ஹெவியாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது என்ன அப்படின்னா அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான பாவத்தை நம்ம ஈக்கும் போது, ஏன்னா அதுவுமே ட்ராவலிங் தான், சிறுதூர பயணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராவலிங்கில் ஸ்ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வேலை நடக்க முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ அந்த இடத்துல ஹீட், நீங்களுமே ஹீட் பாடி தான். இப்போ சூரியன் சேரும்போது எப்படி இருக்கும்? ஸோ உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும். அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகும். நிதானமாக இருங்க. பொதுவாக இந்த ராசிக்குன்னு கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் நிதானித்து தான் இந்த டைமில் நம்ம இது பண்ணணும். விருச்சிக ராசி லக்னத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. இப்போ அதுக்கான பிளானிங் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிற அந்த பிளானிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி 100% ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா 3ம் 4ம் ஒரு சனி இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன அப்படின்னு இப்படி வக்கரமாக இருந்தால் வக்கர நிவர்த்தி ஆகும்போது சூப்பராக இருக்கும். நிறைய ஆன்மீக வழிபாடு போய்கிட்டே இருப்பீங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. நம்மளுடைய விருச்சிக ராசி மற்றும் லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிளான் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கால் பாதங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அம்பாலோட வழிபாடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த டைமில் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸாக போய் முடியும்.